உங்களோட வயது 30க்கு பக்கத்தில் இருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. நான் ரீசண்டாக என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய 50 வயதை ஒட்டிய நபர்கள்கிட்ட உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் என்ன, இளைஞர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிற பாடம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது அவங்க சொன்ன பதில் எல்லாமே என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு அட்வைஸை இதை செய் அதை செய்ன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் எல்லாரும் கிட்டத்தட்ட 95% பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, இதை செஞ்சிடாதீங்க அதை செஞ்சிடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய தவறு எதிர்காலத்தில் பெரிய வருத்தத்தை கொடுக்கும். 50 வயதை ஒட்டினதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு தான் நம்ம அதிகமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த வீடியோவில் எந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களோட 50வது 60வது வயதில் நல்ல வேலை இந்த தப்பை நான் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அட்லீஸ்ட் ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட போகிறது கிடையாது. அதற்காக உலகத்தையே மாற்றக்கூடிய பெரிய பெரிய தத்துவத்தெல்லாம் பேச போகிறதில்ல. சின்ன சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கட்டாயம் நீங்கள் இம்மிடியட்டாக இன்றைக்கே இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியும். அப்படிப்பட்ட சாதாரண பாடங்கள் தான் குயிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புத்தகத்திலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட நான் பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 10-15 பேர் எனக்கு சொன்ன ஒரு பாடம் என்ன தெரியுமா, உங்களோட உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. எது போனாலும் நீங்கள் திரும்ப வாங்கிடலாம். ஆனால் உடம்புன்ற ஒரு விஷயம் ஒரே ஒரு தடவை தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு திரும்ப அது கிடைக்கும்னு எதிர்பார்த்துடவே செய்யாதீங்க. சின்ன வயசில் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கும். ஆனால் அதோட விளைவு எல்லாமே 45-50 வயசில் தான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் உடம்பை சேதப்படுத்தும் அப்படின்னு ஏதாவது ஒரு நபர் ஒரு அட்வைஸ் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு டாக்டர் ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, அது உங்களோட உடம்பு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் தயவு செஞ்சு கேட்டுருங்க. அதை நீங்கள் கேட்காம தொடர்ந்து உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 30 வயதில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் 45 வயசில் ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் வருத்தப்படுவீங்க. முக்கியமாக 60 வயதை தாண்டிடுச்சுன்னா ஏன்டா நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பெரிய ஒரு தொல்லை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கேள்விக்கு 60 வயதை ஒட்டின நபர்கள் சொன்ன பதில் எல்லாமே, என் வாழ்க்கையில் என்னோடய உடம்பை நான் பார்த்துக்கல, இன்றைக்கி என்னால் முதுகு வலியை தாங்க முடியல, மூட்டு வலி தாங்க முடியல, உடம்பு இப்படி பிரச்சனை கொடுக்குது, இப்படி உடம்பு பிரச்சனை கொடுக்கறதுனால என்னோட குழந்தைகளுக்கு நான் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியல, அவங்கள நான் சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ விட முடியறதில்ல, என் உடம்பு சரியாக இல்லைன்றதுக்காக அவங்க என் கூடவே இருக்கணும்னு நான் அவங்கள வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன், அவங்களால ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியல, அவங்களால வெளியூரில் போய் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க முடியல, என் கூடயே இருந்தாகணும் அப்படின்னு இருக்குது, லிஃப்ட் இல்லாத வீடை என்னால் எடுக்க முடியல, படிக்கட்டில் ஏறி இறங்க முடியல, ஒரு வெளியில் டூர் போகலான்னு ஃபேமிலிலேருந்து கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்கிறதுனால அவங்க கேன்சல் பண்ணுறாங்க, என்னோடய உடம்பு எனக்கு மட்டும் பிரச்சனை கொடுக்கறதில்ல, என்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட சில நேரத்தில் ஏண்டா உயிரோடு இருக்கும் அப்படின்ற லெவலுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல குழந்தைகள் இருக்காங்க, என்கிட்ட பணம் இருக்குது, சுற்றி இருக்கிற எல்லாரும் என் மீது அன்பாக இருக்காங்க, என்னோடய குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம் தான், யாரையுமே நான் கெட்டவங்க மோசமானவங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என்னோடய உடம்பில் பிரச்சனை இருக்கிறதுனால என் குடும்பத்தில் பல பேர் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை, ஆனால் என்னோடய உடம்பு என் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் இது தான். அதனால தான் முதல்லையே அதை நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இளமையில் இருக்கீங்க, ஒரு 40 வயதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உடம்பை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. குடிக்கக்கூடாதுன்னு ஒரு நபர் சொன்னால் நீங்கள் குடிக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது, கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, டயட்டில் இருக்கணுமா இருக்கணும், உடல் பயிற்சி பண்ணணுமா நீங்கள் பண்ணணும், நேரத்துக்கு தூங்கணுன்னா தூங்கணும். இது எல்லாத்தையும் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுறப்போ உடம்பு எதையுமே வெளியே காட்டாது. ஆனால் ஒரு 60 வயதில் ஏண்டா இதை பண்ணோன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையும் அது வருத்தப்படுத்த போகுது. நம்ம ஒரு மனிதர் மீது அன்போடு இருக்கோம் அப்படின்னா அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நம்மளோட உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களை நேசிக்கிறதுக்கான ஒரு வழி தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது. நீங்கள் யாரையாவது நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் மீது அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பண்ண போகிற ஒரே ஒரு கைமாறு என்ன தெரியுமா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது.
எப்போ நம்ம உடல் நலக்குறைவோடு இருக்கோமோ, நம்மளை சுற்றி நம்மளை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகத்தை பண்ணுறோம் அப்படின்னு தான் அது அர்த்தம். ஒரு 50 வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் பல பேர் சொன்ன இன்னொரு பதில் இருக்குது. நான் சின்ன வயசில் நிறைய கவலைப்பட்டிருக்கேன். இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதோ, இல்லை நமக்கு சம்பளம் பத்தாதோ, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க இப்படி நம்மளை நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ திரும்பி பார்த்தா நான் பட்ட பல கவலைகள் உண்மையாகவே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சின்ன வயசில் அவ்வளோ கவலைப்பட்டிருக்கவே தேவையில்லையே, நான் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்திருக்கான் போலையே, எதிர்காலத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேனே, எதிர்காலம் அவ்வளவு மோசமானதாக இல்லையே, எதிர்காலத்தில் இப்போது எனக்கு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது, ஆனால் நான் எவ்வளவு பயந்தனோ, எவ்வளவு கவலைப்பட்டனோ அப்படிப்பட்ட கஷ்டங்களே என்கிட்ட இல்லை. ஒருவேளை அன்னைக்கு நான் கவலைப்படாமல் இருந்திருந்தாலும் இன்னைக்கு என் எதிர்காலம் இப்படி தான் இருந்திருக்கும். அப்போ என்னோட எதிர்காலம் நான் எவ்வளவு கவலைப்பட்டாலும் படலனாலும் மாறாது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படின்னா சின்ன வயசில் நான் ஏன் ரொம்ப கவலைப்பட்டு நேரத்தை வீணடிச்சிட்டேன்? அந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக இருந்திருக்கணும், இப்போ நான் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சின்ன வயசில் இருக்கீங்களா, ரொம்ப கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்கன்னு நிறைய பேர் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நமக்கு சொன்னாங்க. பல பேர் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்குது. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. நம்ம எல்லாருமே நட்புனா ரொம்ப உயரிய விஷயம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையாகவே நட்புனா உயரிய விஷயம்தான். ஆனால் எல்லா நண்பர்களும் உயரிய நபர்கள் கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, ஒருத்தவரை நண்பராக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நட்பை ப்ரெசர்வ் பண்ணுறதுக்காக, இந்த நட்புன்றது உயரிய விஷயம் அப்படின்றதுக்காக எப்படிப்பட்ட நண்பர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலும் அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்கள கைவிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப மோசமான நபர்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. மோசமான நட்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அந்த நட்பை விடுறது மூலமாக தான் நீங்கள் நட்பை மதிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நட்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட சேர்றீங்களோ அப்படிப்பட்ட எதிர்காலம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். மோசமான நட்பு உங்கள் கூட இருக்குது, உங்கள் நண்பருக்கு மோசமான தீய பழக்கம் இருக்குது, உங்களையும் அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு, அவர் மாறவே மாட்டுறாரு அப்படின்னா அந்த நட்பை விடுறது தான் இருக்கிறதுலையே பெரிய விஷயம். அதை செய்யும் போது தான் நட்பை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு மோசமான நண்பர் எவ்வளவு மோசமான நபராக இருந்தாலும் அவர் கூடவே நான் இருப்பேன் அப்படின்னா அங்கே நீங்கள் நட்புக்கு நல்ல விஷயம் செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக உங்கள் நண்பர் கஷ்டப்படும் போதும் இல்லை உங்கள் நண்பர் உங்களை கஷ்டப்படுத்தும் போதும் நீங்கள் கைவிடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, மோசமான நட்பை தான் கைவிட சொல்கிறாங்க. அதாவது ஒரு நபர் எந்நேரமும் குடிச்சிக்கிட்டே இருப்பார், தப்பான போதை பழக்கத்துக்குள்ளேயே இருப்பார், உங்களையும் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். நல்ல செயல்கள் நீங்கள் செஞ்சாலே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் நல்ல செயல் செஞ்சாலே அவருக்கு பிடிக்காது, நீங்களும் அவரை மாதிரி மோசமாக இருந்தால் தான் உங்கள் கூட நேரம் செலவழிப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல அவர் கோவப்பட்டு உங்களை கீழே இழுத்துட்டு வருவார். அப்படின்னா அது நட்பே கிடையாது, அந்த நட்பு உங்களுக்கு தேவை கிடையாது. அதை நட்புன்னு சொல்லி நீங்கள் நட்பை அசிங்கப்படுத்திடாதீங்க. சில பேர்கிட்ட இந்த எலெக்ஷன் டைமில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? நியூஸில் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, நியூஸுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நியூஸில் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமாக பேசும், ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு விதமாக பேசும். எல்லா பத்திரிக்கைக்கு பின்னாடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது தான் இருக்குது. அதாவது ப்ரொப்பகேண்டாவாக சொல்கிறாங்க. எல்லா நியூஸ் மீடியாவுக்கு பின்னாடியும் ஒரு ப்ரொப்பகேண்டா இருக்குது. அதனால அவங்களுக்கு எது சாதகமோ அதை தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல நியூஸ் மீடியாவை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நியூஸ் மீடியாவில் பார்த்தேன் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அதை உங்களோட ஐடென்டிட்டியாக எடுத்துக்காதீங்க. ஒரு 10 நியூஸ் சேனல் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த 10 நியூஸ் சேனலும் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை ரொம்ப ஆழமாக திரும்ப திரும்ப நல்லதுன்னு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும். அதை பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அது ரொம்ப நல்ல ஐடியாலஜி போல் அப்படின்னு அதை நம்மளோட ஐடென்டிட்டியாக நம்மளோட அடையாளமாக நம்ம மாற்றிப்போம். அப்படி மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் நல்ல மற்ற ஐடியாலஜியை நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது. தேவையில்லாமல் நியூஸ் சேனல் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் நியூஸ் சேனல் பார்ப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த அடையாளம் தேவையில்லாத தொல்லையை ஏற்படுத்தும். நல்ல ஐடியாலஜியை நீங்கள் பார்க்க விடாமல் அது தடுத்துக்கிட்டு இருக்கும். எல்லா ஐடியாலஜியும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் காது கொடுத்து கேளுங்க. உங்களால் ஏற்றுக்க முடியாத விஷயத்தையும் படித்து பாருங்கள். நீங்கள் இது கண்டிப்பாக தப்புன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருந்தால் அதை எடுத்து படித்து பாருங்கள். அதில் என்ன நல்லதாக இருக்கும் அப்படின்னு தேடி பாருங்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக கிடையாது. இதுவே ஒரு பயிற்சி. இதுவே பல விஷயத்தை ஒரு பொதுவான பார்வையில் பார்க்கறதுக்கான ஒரு பார்வையை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நபர் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொன்னார், ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. அது என்ன தெரியுமா? தினமும் 2 முறை
பல் விளக்குங்க அப்படின்னு சொன்னார். உங்களோட பல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு இப்போ வயசாயிடுச்சு, என்னோடய பல்லே என்கிட்ட இல்லை, பல் விழுந்து போயிடுச்சு அப்படின்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் என்னோடய பல்லில் நிறைய சொத்தை பல் தான் இருந்துச்சு. நான் பல்லை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் வயதானதுக்கப்புறம் நல்ல உணவை என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொன்னார். நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் அதனால் நல்ல சாப்பாடை சுவைக்கவே முடியாமல் போகலாம். ஆனால் பல்லு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக சுவைக்க முடியாமல் போகுன்றதை நம்ம யோசித்து பார்க்குறதே கிடையாது. ஓரல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். நானுமே என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். சின்ன வயசில் நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன். அதனால் சொத்த பல்லுன்றது வந்துச்சு. எப்போ ரூட் கேனிங் பண்ணணும் அப்போ தான் எனக்கு பல்லோட முக்கியத்துவமே தெரிஞ்சிச்சு. நான் சின்ன வயசில் என்ன நினச்சேன்னா, பல்லு பூச்சானதுன்னா கீழே விழுந்துட்டு திரும்ப முளைச்சிரும்ல அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பல்லை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் பல பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் சொன்னேன். பல்லை பார்த்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் உங்களோட காதை பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இதை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். நம்ம எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். காதில் ஒரு அங்கம் மாதிரி நம்மளோட ஹெட்செட் அப்படின்றது ஆயிடுச்சு. முன்னையாவது ஒயர் இருக்கும், அந்த ஒயரை எடுத்துகிட்டு வரதுக்கு கஷ்டப்படுவோம். இப்போலாம் காதில் மாட்டிட்டு அது காதில் இருக்குன்றதையே மறந்துட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நபர்கள்லாம் காதில் ஹெட்செட் போட்டிருப்பாங்க. நான் சொன்னால் தான் அவங்க காதில் ஹெட்செட் இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஹெட்செட்டுன்றது காதில் ஒரு அங்கமாகிடுச்சு. வயதான நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்றதை கவனிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு காது ஒழுங்காக கேட்க வயதாக நம்மளோட ஹியரிங்கில் பிரச்சனை வரதான் செய்யும். அதை ரொம்ப பெருசாக நான் வர வைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்நேரமும் ஹெட்செட் போட்டுட்டு ரொம்ப லவுடான நாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப அதிகப்படியான நாய்ஸை தேவையில்லாமல் கேட்காதீங்க. பாட்டு கேட்கணுன்னு ஆசை இருக்கா? ஒரு லவுட் ஸ்பீக்கரில் கொஞ்சமாக சவுண்ட் வச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க. இல்லை ஹெட்செட் போட்டு தான் கேட்கணுன்னு ஆசைப்பட்டாலும் அதில் ஒரு லிமிட் இருக்குல்ல. உங்கள் ஃபோனில் நீங்கள் சவுண்ட் வைக்கும் போதே அது சொல்லிடும். இதுக்கு மேலே சவுண்ட் வச்சிங்கன்னா உங்களோட ஹியரிங்கில் பிரச்சனை வரும் அப்படின்னு அது சொல்லும். இருந்தாலும் நம்ம அதிகமாக வால்யூம் வைப்போம். அப்படி தேவையில்லாமல் அதிகமாக வால்யூம் வச்சு ஒவ்வொரு நாளும் பாட்டு கேட்காதீங்க. நீங்கள் தினமும் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு ஒரு டைம் ஆகுது அப்படின்னா, பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் பாட்டு கேட்கணுன்னா கம்மியான சவுண்டில் கேட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்நேரமும் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கவே செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது உங்களோட அஃபோர்டபிலிட்டிக்குள்ளே இருந்தால். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச விஷயமா கூட இருக்கட்டும். ஆனால் அடுத்தவங்க இதை வச்சுருந்தா என்ன மதிப்பாங்க? எல்லாரும் வச்சுருக்காங்க, நான் வச்சில்லைன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? நம்ம இதை வச்சுருந்தா அடுத்தவங்க பார்க்கக்கூடிய பார்வையே வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பொருள் என்கிட்ட இருந்துச்சுன்னா அடுத்தவங்க என்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு காரில் போய் இறங்கினா தானே அந்த இடத்துல நல்லாயிருக்கும். ஒரு செயின் போட்டிருந்தா தானே போகிற வரவங்களாம் நம்மளை பார்த்து ஒரு பெரிய ஆள் மாதிரி நினைப்பாங்க. ஒரு ஐஃபோன் வச்சுருந்தா தானே என்னோடய கிளைண்ட் என்னை மதிப்பான். நான் யூஸ் பண்ணுற பெண்ணாக இருக்கட்டும், பல பேருக்கு நடுவில் ஒரு மீட்டிங்கில் உட்காந்து யூஸ் பண்ண போகிற பென், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் தானே என்னை எல்லோரும் மதிப்பாங்க அப்படின்னு எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க. எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில். ஆனால் அதே நேரத்தில் உங்களோட அஃபோர்டபிலிட்டிக்குள்ளே இருக்கணும். உங்களால் வாங்க முடியணும் அதை. ஆனால் உங்களால் வாங்க முடிஞ்சிருந்தாலும் அடுத்தவங்க இதை வச்சுருந்தா மதிப்பாங்கன்னா அந்த பொருள் வாங்காதீங்க. ஒரு பொருளை வச்சு தான் உங்களை ஒரு நபர் மதிக்க போகிறாரு அப்படின்னா அந்த நபர் நம்மளை மதிக்கவே தேவையில்லை. அந்த மனிதரை நம்ம முதல்ல மதிக்கக்கூடாது. நம்மளோட குணாதிசயத்துக்காகவும் நம்ம யாருன்றதுக்காகவும் ஒரு நபர் நம்மளை மதித்தா, நான் ஒரு மனிதன்ற ஒரு அடிப்படைக்காக ஒரு நபரை நான் மதித்தா அதுவே எனக்கு போதும். அப்படி மதிக்கக்கூடிய நபர்கள் தான் என் கூட இருக்கணும் அப்படின்னா, பொருளை பார்த்து மதிக்கக்கூடிய நபர்கள் நம்ம கூட இருக்கவே கூடாது. அவங்க நம்ம கூட இருக்கவே கூடாதுன்னா அப்படிப்பட்ட பொருட்கள் நம்ம கூட இருக்கக்கூடாது. லைஃப்பில் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிடவே செய்யாதீங்க. அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு விரும்பாதீங்க. உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் தான். யாருக்குமே என்னை பிடிக்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை. ஆனால் அடுத்தவங்களுக்கு என்னை பிடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்களாக இருங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது பிடிக்கும். எல்லாருக்கும் அது பிடிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மளாக இருக்கும் போது நம்மளை யாருக்கு பிடிக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். யாருக்கு பிடிக்கலையோ அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளாக இருக்கிறப்ப சில பேருக்கு பிடிக்கலன்றதை நம்ம ஏற்றுக்கணும், அவங்கள்ட்ட இருந்து விளங்கிடணும். ஆனால் அவங்களுக்கு பிடிக்கணும்னு நம்ம மாற்றிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம யாருன்றதை நம்ம மறந்துடுவோம். ரொம்ப நாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச நம்பராக நம்ம இருக்க மாட்டோம். நம்மளாக இருந்தால் நம்மளை பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கும் நம்மளை பிடிக்காமல் போகும். எதிர்காலத்தில் நமக்காக யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம யாருன்றதையும் நம்ம மறந்துடுவோம்.
எப்படி அடுத்தவங்களுக்காக என்ன நான் மாற்றிக்க கூடாதோ அதே மாதிரி அடுத்தவங்க எனக்காக மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஒரு நபர் ஒரு சின்ன தவறு பண்ணுறாரா, அதை நம்ம சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அவர் கட்டாயம் மாறியே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்களெல்லாம் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலை. சாதாரண வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருக்குமே தவிர பெரிய குற்றத்தை யாரும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்போ அந்த சாதாரண ஒப்பீனியனை நமக்கு பிடிக்கலன்றதுக்காக அவங்க மாறியே ஆகணும் நம்ம ஏன் சொல்கிறோம்? இப்படிப்பட்ட ஆளை தான் நீ இருக்கணும் அப்படின்னு ஏன் நம்ம அவங்கள ப்ரெஷர் பண்ணுறோம்? யாரையுமே நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணாதீங்க, நீ மாறியே ஆகணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா, பல பேர் இங்கே மாற தயாராக இல்லை. எப்போ அவங்களுக்கே அவங்க செய்கிறது தப்புன்னு புரியுதோ அப்போ தான் அவங்க மாறுவாங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை நீங்கள் குறை சொல்கிறதுனாலையோ நீ மாறியாகணும் அப்படின்னு வற்புறுத்துறதுனாலையோ யாரும் மாற மாட்டாங்க. குறை சொன்னீங்கன்னா, வற்புறுத்துனீங்கன்னா, அட்வைஸ் பண்ணிங்கன்னா நிறைய நேரத்தில் அவங்க எதை நம்பிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் சரி அப்படின்றத நிரூபிக்க தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அடுத்தவங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். முடியலன்னா அவங்கள விட்டு விலகி போங்க. பெரிய பெரிய தப்பு பண்ணும்போது மட்டும்தான் அவங்கள மாற்றுறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். அதுக்குமே நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுனால மட்டும் அவங்க மாற மாட்டாங்க. இங்கே நிறைய செயல்கள் இருக்குது. அந்த செயல்கள் எல்லாமே நம்மளை நாமளே அழிச்சுக்கிறதுக்கு சமம். அப்படிப்பட்ட செயல்கள் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு செயல் செய்யும் போது இது சரியா தப்பா, நமக்கு பயனளிக்குமா பயனளிக்காதா அப்படின்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த செயல் என்னை அழிக்குமா அழிக்காதா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்குறதே கிடையாது. இங்கே எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது முக்கியமே கிடையாது. என்னை இது அழிக்காமல் இருக்கணும், என்னை வளர்க்குறதுக்கு இது உதவியாக இருக்கணும். இந்த ஒரே ஒரு அட்வைஸை நீங்கள் லைஃப்பில் கட்டாயம் கற்றுக்கிட்டாகணும். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத வச்சு ஒரு செயலை செய்கிறதுக்கு பதிலாக இது என்னை வளர்க்குமா வளர்க்காதா, இதை செஞ்சதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் முன்னேறுவனா மாட்டேனா அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அந்த செயலை செய்யணும். ஒருத்தவர் சொன்ன அட்வைஸ், உங்கள் மீது முதலீடு பண்ணாத ஒரு நபர் மேலே நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. ஒரு நபர் உங்களை நம்புகிறாரா, நீங்கள் அவரை நம்புங்க. ஒரு நபர் உங்களுக்கு தொடர்ந்து உதவி பண்ணுறாரா, நீங்கள் அவருக்கு உதவி பண்ணுங்கள். ஒரு நபர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி அவரை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொன்னார். அதற்காக ஒரு நபர் உங்களுக்கு தவறு செஞ்சால் நீங்களும் போய் தவறு செய்யுங்கன்னு அவர் சொல்லலை. உங்கள் மீது ஒருத்தவர் தவறு செய்கிறாருன்னா அவர்கிட்டேருந்து விலகி போயிடுங்க. உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாரா, அவரை கூட வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நீங்களும் நல்லா நடந்துக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து உதவி பண்ணுறாரா, தயவு செஞ்சு அவருக்கு நீங்களும் திரும்ப உதவி பண்ணுங்கள். இங்கே நம்ம ரெண்டு விதமான தவறு பண்ணுவோம். ஒன்று, நம்மளை உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்கள் பின்னாடி போய்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்போம், அவங்க திரும்ப நம்மளை நேசிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கூட சில பேர் இருப்பாங்க, நமக்காக உயிரே கொடுப்பாங்க, அவங்க நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு உதாசீனப்படுத்துவோம். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சிடவே கூடாது. உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்கள மதித்து அவங்கள பாராட்ட செய்யுங்க. உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்களா, அவங்கக்கிட்ட இருந்து நீங்களும் விலகி போயிடுங்க. ஏன்னா சில நபர் நம்மளை விட்டு விலகி போகிறப்போ அவங்க பின்னாடியே துரத்திட்டு போகிறதுனால அவங்க திரும்ப நம்ம கூட வரப்போகிறதில்ல. அது இன்னும் வெறுப்பை தாங்க அதிகரிக்கும். விலகி போகிற நபர்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. அது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அதே நேரத்தில் கூட தானே இருக்காங்க அப்படின்னு யாரையுமே உதாசீனப்படுத்திடாதீங்க. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க. அந்த கால் எப்பவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. அந்த கால் கடைசி காலாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட காலை நம்ம அப்பா அம்மா தானே அப்படின்னு உதாசீனப்படுத்தாதீங்க. இதே நேரத்தில் உங்களை விட்டு விலகி போகிறவங்க ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிட்டோம், உடனடியாக ஃபோன் எடுத்து அதை எடுத்து பார்க்குறது, ரிப்ளை பண்ணுறது, அப்படி என்றைக்குமே செஞ்சிடாதீங்க. கூட இருக்கக்கூடிய நபர்களை மதிங்க. எந்நேரமும் கூட இருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு நபரை உதாசீனப்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க இல்லையே அப்படின்னு உட்கார்ந்து அழ போகிறீங்க. சாப்பாடு அப்படின்றது நம்ம உடம்புக்கு போடக்கூடிய ஒரு ஃபியல் மாதிரி, ஒரு எரிசக்தி மாதிரி. இந்த உடம்பு செயல்படணுன்றதுக்காக உள்ள ஒரு உணவை நம்ம கொடுக்குறோம். அந்த உணவுன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கணும். எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது சாப்பிட்லாமா, எனக்கு லைஃப்பில் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும், அதனால் வித்தியாசமான உணவை தேடி தேடி நான் சாப்பிட்லாமா, ஏதோ படம் பார்க்குற மாதிரி இல்லை ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி உணவுன்றதையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இந்த உணவு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட உணவுன்றது கிடைக்கிறது கிடையாது. அப்படி கிடைக்கக்கூடிய உணவை மதித்து உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணுறதில் தப்பு கிடையாது. ஆனால் உணவுன்றதே ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி நம்ம சினிமா பார்க்குறோமோ, எந்நேரமும் நம்ம சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பார்ப்போம். நிறைய லைஃப்பில் வேலை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்காக ஒரு சினிமான்றது பார்ப்போம், நல்ல விஷயந்தான். அதே மாதிரி உணவை ட்ரீட் பண்ணாதீங்க. உணவுன்றது என்டர்டைன்மெண்ட் கிடையாது,
எப்போ சாப்பிட்டாலும் அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே இருக்கக்கூடாது. இப்போ என்ன சாப்பிட்லாம் காலையில், நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஜங்க் ஃபுட்டை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. 95% உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அந்த சத்து மிக்க உணவை தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஒரு 5% சுவைக்காக சாப்பிட்டுக்கலாம். 24 மணி நேரமும் சுவைக்காக மட்டுமே உணவை தேடி தேடி சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் என்னால் எந்த ஒரு உணவையும் சாப்பிட முடியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட போகிறீங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், சில சமயம் அகந்தை இல்லாமல் இருக்கணும், லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சிம்பிளான ஒரு விஷயத்தை செய்யணும். என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் நான் ஒரு கருத்தை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஒரு ஒப்பீனியனை வச்சுக்காதீங்க. ஏதாவது உலகத்தில் ஒரு போர் நடக்குதா, அந்த போரில் எந்த சைடு தெரியுமா சரி, நான் இதை தான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. சில விஷயம் உங்களுக்கு புரியாது, சில விஷயம் உங்களுக்கு தெரியாது. தெரியலையா, அது எனக்கு தெரியலையே அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். இது பெரிய போருக்கு மட்டும் கிடையாது. உங்கள் வீட்டில் 2 பேருக்குள்ளே சண்டை இருக்கும். அந்த 2 பேரில் யார் நல்லவங்க தெரியுமா, யார் பின்னாடி நியாயம் இருக்குது தெரியுமான்னு ஒரு ஒப்பீனியனை வளர்த்துக்காதீங்க. 2 பேரும் வளர்ந்தவங்க தானே. உங்களை விட அறிவு அவங்களுக்கும் இருக்க தான் செய்யுது. அவங்களும் பெரிய மனிதர்கள் தான், வளர்ந்துட்டாங்க, குழந்தைகள் கிடையாது. அவங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருக்கிறப்போ இவங்க 2 பேரில் யார் சரி, 2 பேரில் யார் தப்பு அப்படின்ற ஒப்பீனியன்லாம் வளர்த்துக்காதீங்க. லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஒப்பீனியன் வச்சுருக்கக்கூடாது. நிறைய விஷயத்துக்கு ஒப்பீனியன் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயத்தில் நீங்கள் ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எல்லா விஷயத்துக்கும் ஒரு கருத்தை வச்சுக்காதீங்க. ஆரோக்கியன்றதில் 2 விதம் இருக்குது. ஒன்று நம்மளோட ஃபிசிக்கலான இந்த உடம்பு, 2வது நம்மளோட மனது, மென்டல் ஹெல்த். நம்ம பல பேர் மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, மென்டல் ஹெல்த் அப்படின்றதெல்லாம் ஏதோ ஒரு புத்தகத்தில் வரக்கூடிய வார்த்தை, இல்லை மேலை நாட்டில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் சொல்லிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அது ஒரு போஷான வேர்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. மென்டல் ஹெல்த்துன்றது நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படி பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களோட மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மென்டல் ஹெல்த்னால் என்னன்றதை புரிஞ்சுக்கணும், அதை எப்படி நம்ம சரியாக வச்சுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசில் நம்மளோட உடம்பை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கலன்னா வயதானதுக்கப்புறம் அது எவ்வளவு தொல்லை கொடுக்கும் அப்படின்றத நான் முதல்லையே சொன்னேன். அதே மாதிரி தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்தும். நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, மென்டல் ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக அதை நம்ம திரும்ப மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு சந்தோஷம் வருது, திடீர்னு கொஞ்சம் வருத்தம் வருது, திடீர்னு கோவம் வருது. இது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நான் நாளைக்கு என்னோடய மென்டல் ஹெல்த்தில் ஒரு பிரச்சனைனா உடனடியாக அதை நான் சந்தோஷமாக மாற்றிக்கலாம்ல. ஏன்னா நேற்று வருத்தமாக இருந்தேன், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன். அப்போ அதை நான் எடுக்கக்கூடிய முடிவு தானே. ஆனால் உடம்புல ஒரு பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் மென்டல் ஹெல்த் ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோட இதயத்தில் ஒரு பிரச்சனைனா அது எப்படி திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறது எவ்வளவு கடினமாக இருக்குது. அதே மாதிரி தான் மென்டல் ஹெல்த்தும். மென்டல் ஹெல்த்தில் தொடர்ந்து அதில் நிறைய சேதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணுன்னு நினைக்கக்கூட மாட்டீங்க. இந்த ஃபிசிக்கல் உடம்பை விட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபிசிக்கல் உடம்பில் ஒரு பிரச்சனைனா இது பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். மென்டல் ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இது பிரச்சனை, இதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நான் சரியாக தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அங்கே அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். சின்ன வயதில் உங்களோட மென்டல் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொன்னாங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தொடர்ந்து நெகட்டிவான எமோஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. எந்நேரமும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன், கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன், துக்கத்திலேயே இருப்பேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கக்கூடிய சூழலோ மனிதர்களோ உங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அங்கேருந்து விலகி வந்துடுங்க. இந்த மகிழ்ச்சி, துக்கம், வருத்தம், கோபம் எல்லாம் மாறி மாறி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத கேளுங்க. ஏதாவது ஒரே ஒரு எமோஷன் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்குது, எப்போவுமே நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன், எப்போவுமே நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். பல நேரத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களோ இல்லை சூழலோ காரணம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அங்கேருந்து விலகி பாருங்கள். விலகுனதுக்கு அப்புறமும் அதே எண்ணம், அதே எமோஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் மென்டல் ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனையை ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலான ஒரு ஹெல்ப்பை எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்களே படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இதை எவ்வளவு சின்ன வயதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு நல்லது. வயதானதுக்கப்புறம் சரியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியாகாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிற அனைத்து விஷயத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்களோட
தூக்கம். நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை கரியரில் ஒரு உச்சத்துக்கு போகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நேசிக்கணும், இப்படி எதை வேணால் எடுத்துக்கோங்களேன். ஒழுங்காக தூங்கலைன்னா அது கண்டிப்பாக பாதிப்படையும். உங்கள்கிட்ட பர்ஸில் இருக்கிற பணம் நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா குறைய போகுது. உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை நேசிக்க போகிறதில்ல. உங்களோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரப்போகுது. உங்களோட மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை வரப்போகுது. கரியரில் நீங்கள் ஒழுங்காக அங்கே வேலை செய்ய மாட்டீங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் அஃபெக்ட் பண்ணணுன்னா அது ஒரே ஒரு விஷயந்தான், தூக்கம். நம்ம இதை யோசித்து பார்க்குறதே கிடையாது. எப்படி என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போகும் நான் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா உங்களோட எமோஷனல் ஃப்ளக்சுவேஷன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். திடீர்னு கோவப்படுவீங்க, பார்க்குறதுக்கு ஒரு சைக்கோ மாதிரி தெரிவிங்க. அப்போ கூட இருக்கிறவங்க உங்களை நேசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பணம் எப்படி குறையும் அப்படின்னா, ஒழுங்காக தூங்கலைன்னா உங்களால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஒழுங்காக சிந்திக்க முடியாது, அங்கே ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, ஒழுங்காக சம்பளம் கிடைக்காது, உங்களோட பண பிரச்சனைகள் அதிகரிக்கும், தேவையில்லாத தவறான முடிவுகள் நிறைய எடுப்பீங்க. ஆரோக்கியத்தில் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த தூக்கன்றது சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தூக்கத்தை தியாகம் பண்ணு, தூங்காமல் உழை, தூங்காமல் இதை செய், தூங்காமல் அதை செய்கிறாங்க. உங்களால் செய்ய முடிஞ்ச மிக கடினமான உழைப்புனா நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிக்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். அதுதானே தவிர அதுக்கப்புறம் தான் மற்றதுலாம். நான் தூங்குறது கூட கிடையாது, எவ்வளவு கடினமாக உழைக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் கடின உழைப்பாளு கிடையாது, அவர் மிகப்பெரிய சோம்பேறி. நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு எந்திரிங்க. இந்த ஒரு விஷயத்தை முதல்ல செய்யுங்க, மற்றதெல்லாம் தானாக சரியாகிறத நீங்கள் கவனிப்பீங்க. இதை தயவு செஞ்சு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நபரை ரொம்பவே நீங்கள் நேசிப்பீங்க. உங்களோட குழந்தையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். உங்களோட குழந்தையை எடுத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் தோற்றுட்டு வந்தால் என்ன சொல்வீங்க? வாழ்க்கையில் தோல்வின்றதுலாம் சகஜம், தோற்று போயிட்டுன்றதெல்லாம் வருத்தவே படக்கூடாது. நீ முயற்சி பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், இந்த தோல்வியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோ, கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் வெற்றி தான் அடைவ அப்படின்னு சொல்வீங்கள்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நபர்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? அதை விட 1% கூட கம்மியாக நீங்கள் உங்ககிட்ட பேசிடக்கூடாது. நமக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பிடித்த, உண்மையாக நம்ம அன்பு காட்டக்கூடிய நபர்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் நம்மக்கிட்ட நம்ம பாசிட்டிவாக பேசிக்கணும். என்கிட்ட நெகட்டிவாக நான் பேசிவிட்டு சுற்றி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறேன்னா அதை விட என்னன்னா மோசமாக நடத்திக்கவே முடியாது. நம்மளை நம்ம அழிச்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பழக்கம் என்னென்னா நம்மக்கிட்ட தொடர்ந்து நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறது தான். லைஃப்பில் எப்போ ஒரு நெகட்டிவான எமோஷன் உங்கள்கிட்ட வருது, ஒரு லைஃப்பில் கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க அப்படின்றத கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்த உங்கள்கிட்ட நீங்களே பேசிக்கிட்டு இருப்பீங்க. நம்மள்ட்ட இந்த வேலை நம்மளை விட்டு போயிடுமோ, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையவே மாட்டோமோ, நம்ம ரொம்ப தோத்துட்டோமே, அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வருத்தம் அப்படின்றது வரும், அதுக்கப்புறம் தான் கோபம்ன்றது வரும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போன மாதிரி உணர்வீங்க, இல்லை ஏதாவது ஒரு பயம் அப்படின்றது வரும். உங்ககிட்ட தொடர்ந்து நீங்கள் நெகட்டிவாக பேசவே கூடாது. இப்படி நம்மள்ட்ட நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத தொடர்ந்து ஒரு கவனத்தோடு கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு செல்ஃப் டாக் ஆடிட்டை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஆடிட் பண்ணி எப்போல்லாம் நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்களோ அது உண்மையாக தேவையா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நபர் இதே சூழலில் இருந்தால் அவர் இப்படி தான் அவர்கிட்ட பேசிக்கணும்னு நான் சொல்வேனா, அவருக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்றத கேளுங்க. அதே அட்வைஸை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே முடிஞ்சு போயிடவே கூடாது. நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனை பார்க்கவே கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல. ஸ்க்ரீனை நீங்கள் பாருங்கள், அதில் நீங்கள் நிறைய படிக்கலாம் புத்தகத்தை, அதில் ஆடியோ புக்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஒரு ஸ்கூல் கிளாஸை கூட அதில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ளேயே வாழ முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் வாழ்க்கை அதுக்குள்ளே முடிஞ்சு போல். நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்து ஏதோ ஒரு காமெடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், பக்கத்துலேருந்து ஒரு நபர் என்கிட்ட பேசுகிறாருன்னா இங்கே முக்கியம் பக்கத்தில் இருக்கிற நபர் தானே தவிர ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயம் எப்போ வேணாலும் அங்கே தான் இருக்கும், போய் பார்த்துக்கலாம். பக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த தருணத்தை விட்டுட்டேன்னா திரும்ப கிடைக்காது, அது அங்கேருந்து மாயமாயிடும். அப்போ முதல் ப்ரியாரிட்டி என் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளி உலகத்துக்கு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர எந்நேரமும் ஸ்க்ரீனுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒரே ரூமில் உட்காந்து பப்ஜி மட்டுமே விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள். பக்கத்துலேருந்து ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசுகிறாரா, அவர் என்ன பேசுகிறாருன்னு காது கொடுத்து கேளுங்க. அவர் பேசும்போது ஃபோன் எடுத்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்காதீங்க. அடுத்து முக்கியமான ஒரு ரூலை உங்களுக்கு நீங்கள் போட்டுக்க போகிறீங்க.
24 மணி நேரம் தொடர்ந்து நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்ற ரூலை நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது அரை மணி நேரம் நீங்கள் வெளியே போயிட்டு வரணும். இங்கே இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வாங்க. நான் தினமும் வெளியே போயிட்டு வரேன், ஆனால் கடைக்கு போயிட்டு வருவேன், தினமும் நான் வெளில போகிறேன், ஆனால் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு வேலையும் இல்லாமல், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் உங்கள் வீட்டை விட்டு ஒரு அரை மணி நேரமாவது வெளியே வாங்க. சின்ன வயசில் கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சுருப்போம். வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம், ஆனால் எதுக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு காரணம்லாம் இருக்காது. ஏதாவது விளையாடிக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு நண்பனை தேடி போய் பார்த்துட்டு வருவோம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வீட்டை விட்டு வெளியே வந்து தான் முடிவெடுப்போம். எப்போவுமே ஒரு முடிவெடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு தடவையாவது, ஒரு அரை மணி நேரத்துக்காவது எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல், எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் வீட்டை விட்டு வெளியே வாங்க. சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு 30 நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்கிங் போயிட்டு வாங்க. ஒரு வாட்சை கட்டிக்கோங்க, ஃபோன் எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வீதியை தேர்ந்தெடுங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க. முடிஞ்சால் ரொம்ப இரைச்சல் இருக்கக்கூடாது, டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான தெருக்களை தேர்ந்தெடுங்க. வீட்டிலேருந்து கிளம்புன உடனே ஒரு 15 நிமிஷத்துக்கு எங்கே நடக்க தோணுதோ அங்கே நடந்துடுங்க. 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே திரும்ப எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுங்க. இது மினிமம் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படி 30 நிமிஷம் எங்கேயாவது நீங்கள் நடந்துட்டு வாங்க. இது 2 விஷயத்தை கொடுக்கும். ஒன்று, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க. 2வது, நடந்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் சும்மா ஒரு நடந்துட்டு வர்றது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் உணர்ப்பீங்க. ஒரு நடைப்பயிற்சி அப்படின்றது உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையவே மாற்றுமா? அப்போ சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டார் நடந்து போகிறப்ப பின்னாடி பில்டிங்லாம் வருமே, அந்த மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்காது. ஆனால் ஒரு திடீர்னு ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்த மாதிரி நீங்கள் உணர்வீங்க. எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வந்த மாதிரி நீங்கள் உணர்வீங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒழுங்காக தூக்கம் வரதை பார்ப்பீங்க. பக்கத்தில் இருக்கிற நபர்கள்ட்டெல்லாம் நம்ம ஒழுங்காக பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நல்ல முடிவை நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு அரை மணி நேரம் நம்ம நடந்துட்டு வந்தாலே போகிறோம். சில நேரத்தில் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா குறை சொல்லலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இது காரணம் சொல்லலாம், நம்ம லைஃப்பில் ஏன் நம்ம தோற்று போயிட்டுருக்கோம், நம்ம லைஃப்பில் ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் அப்படின்னு தோணும். அப்படி தோணுதுன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனைக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் இது நம்மளால் தவிர்க்க முடியாது, அதனால் ஒரு குறை சொல்லிவிடுவோம். இல்லை இதுதான் காரணம், நான் ஏன் அப்படி செஞ்சேன் தெரியுமான்னு ஒரு காரணத்தை சொல்லிவிடுவோம். ஆனால் 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரே பிரச்சனைக்கு நான் காரணமோ குறையோ சொல்லவே கூடாது. 5 நிமிஷம் தான் அலவுடு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்ற யோசனையை தான் நீங்கள் பண்ணணும். பிரச்சனைக்கு காரணம் எதுவாக வேணால் இருந்துட்டு போகுது, பிரச்சனைக்கு எவ்வளோ பெரிய குறைய வேணால் உங்களால் சொல்ல முடிஞ்சிட்டு போகுது. ஆனால் அதுக்காக அதை மட்டுமே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. குறை சொல்கிறதுனாலையோ காரணம் சொல்கிறதுனாலையோ பிரச்சனை தீரப்போகிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் திட்டம் தீட்டணும், அதற்காக நீங்கள் சிந்திக்கணும், அதற்காக ஏதாவது ஒரு செயலை செய்யணும். இதுக்கு அதிக நேரத்தை கொடுங்க. எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு சிம்பிளான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில், ஃபோனில், இந்த ஆன்லைனில் ஏதாவது ஒரு நபரை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க 2 விஷயத்தை ஏதாவது ஒன்று செய்யணும். ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அவங்க கொண்டு வரணும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு என்டர்டெயின் பண்ணுறது மூலமாக. இது 2 தவிர வேறு எது செஞ்சாலும் அந்த நபரை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பல பேர் எப்படி இருக்காங்கன்னா, நம்மளை கோவப்படுத்துகிறாங்களா இருக்காங்க. ஆன்லைனில் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கேட்கணுன்னு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அவங்கள பார்க்குறதே சொல்கிறேன். ஒரு நபர் ஆன்லைனில் கிறுக்குத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, காரணமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ணுறது ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சியை உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதற்காக அவர் மேலே நீங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. அவர் ஒரு தம்ப்நெயில்ல இருக்காரா, கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவெடுங்க. அவர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டுருங்க. அதில் உங்களோட கவனத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஆன்லைனில் எந்நேரமும் நீங்கள் எஜுகேஷன் மட்டும்தான் பார்க்கணும், உங்களை சிந்திக்க தூண்டக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும். வாழ்க்கையை முன்னேற்றுறதோ இல்லை மாற்றுறதோ தான் நீங்கள் பார்க்கணுன்னுலாம் சொல்லலை. என்டர்டெயின்மெண்ட்டை தான் அதிகமாக நீங்கள் பார்க்கணும். என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்குறது அவ்வளவு தப்புலாம் கிடையாது. அது உங்களை நல்ல ஒரு அமைதிப்படுத்தணும், உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும், கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேரில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கோவப்பட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்பவே யூஸ்லெஸ்ஸான விஷயம். இப்படி தேவையில்லாத விஷயத்தை ஆன்லைனில் பார்த்தா என்ன நடக்கும்? இந்த நிஜ உலகத்தை விட இந்த ஆன்லைன் உலகன்றது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம். நிஜ உலகமும் இப்படி தான் வேலை செய்யும், ஆனால் இந்த ஆன்லைன் உலகம் ரொம்பவே வேகமாக இந்த விஷயத்தை செயல்படுத்தும்.
எதை நான் பார்க்குறனோ, எதை நான் ரசிக்கிறனோ, எதுக்கு என் நேரத்தை கொடுக்குறனோ அதுதான் திரும்ப 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 எனக்கு கிடைக்கும். அதுதான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மோசமான நபர்கள், சும்மா எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நபர்களை நீங்கள் பார்த்தீங்க, அவங்களுக்கான நேரத்தை கொடுத்தீங்க, அட்டென்ஷனை கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதுதான் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் கிடைக்குன்றது மட்டும் இல்லாமல் அந்த நபர்கள் வளர்ந்துக்கிட்டே போவாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் அவங்க போய் சேருவாங்க. அப்படிப்பட்ட விஷயம் நடக்கக்கூடாதுன்னா தேவையில்லாத விஷயத்தை பார்க்காதீங்க. உண்மையான என்டர்டைன்மெண்ட்டை நல்லா பார்த்து ரசிங்க. சில சமயம் எஜுகேஷனலான கண்டென்ட்டுக்கு ஒரு கவனத்தை கொடுங்க. இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு கான்ட்ரோவர்சியை பார்ப்பேன், எந்நேரமும் உட்காந்து ஏதாவது தப்பாக பேசக்கூடிய நபரை பார்ப்பேன், இல்லை கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணால் அதை நான் பார்ப்பேன்றதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களோட சிந்தனையை வெளியே இன்னொரு நபர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது எனக்கும் பொருந்தும். ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திக்கணும்னா நீங்கள் தான் சிந்திக்கணுமே தவிர இவர் சொன்னார் அப்போ கரெக்டாக இருக்குமே அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிற விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருக்கணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. பல நேரத்தில் தப்பான விஷயத்தை நான் சொல்லலாம், என்னோடய அறியாமை மூலமாக பேசலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகாமல் இருக்கலாம். நீங்கள் அடுத்தவங்க பேசுகிறத கேட்கலாம், பல விஷயத்தை படிக்கலாம். அது எல்லாமே நான் எப்படி சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு தானே தவிர சிந்தனையவே அவங்கள்ட்ட கொடுத்துடலாம், அவங்க இப்படி பேசியிருக்காங்களே கரெக்டாக இருக்கே அப்போ அதே செஞ்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வரத்துக்கு கிடையாது. இது எனக்கு மட்டும் கிடையாது, இப்படி ஆன்லைனில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது, இல்லை ஒரு புத்தகத்தில் படிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. இன்றைக்கி இது ரொம்பவே பெருசாக வளர்ந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட சிந்தனை அனைத்தையும் ஒரு ஏஐக்குள்ளே கொடுத்துட்றோம். ஒரு ChatGPT நம்ம என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுகிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. அதுகிட்ட மட்டுமே கேட்டு எல்லா முடிவையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுகிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், அதுகிட்ட சில விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கலாம், சில ஃபேக்டை செக் பண்ணலாம். ஆனால் உங்களோட சிந்தனையை நீங்கள் தான் பண்ணணும். இன்றைக்கி இதை ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டிய தேவைக்குள்ளே இருக்கோம். நமக்காக நம்ம யோசிக்கிறோமா, நமக்காக யோசிக்கக்கூடிய திறனை நம்ம தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கோமா? அப்படி திறனை வளர்க்குறதுக்கு வேணால் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், புத்தகங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் சொன்னாங்கன்றதுக்காகவே ஒரு விஷயத்தை என்னன்னு புரிஞ்சிக்காமல் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மோசமான விளைவை தான் கொடுக்கும். இளமை பருவத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் நம்ம பல பேர் செய்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நம்மளோட நேரத்தை வீணடிக்கிறது, நேரத்தோட மதிப்பை புரிஞ்சிக்காமலேயே போகிறது. இன்றைக்கி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க நல்ல வழியில் அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் உங்களோட வாழ்க்கை பெரிய அளவில் மாறும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தொடர்ந்து நேரத்தை நல்லா செலவழிச்சுட்டே இருங்க, ஒரு கடினமான உழைப்புக்கு போடுங்க, தொடர்ந்து உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க, தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து தோற்று லைஃப்பில் வெற்றி அடைகிறதுக்கான ஏதாவது ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா வெற்றி கிடைக்க எவ்வளோ நாள் ஆகும்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து 5 வருஷத்தை யோசித்து பார்த்தாலோ இல்லை 10 வருஷத்தை யோசித்து பார்த்தாலோ நமக்கு அது தேவையில்லை, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். இது ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு சைக்காலஜியை புரிஞ்சுக்கோங்க, ஒரு நியூரோ சயின்ஸை புரிஞ்சுக்கோங்க. நம்ம மூளையில் இந்த தருணத்தை பற்றி நம்ம யோசிக்கிறப்போ நம்மளை பற்றி யோசிக்கிற சில நியூரான்ஸ் தான் ஆக்டிவாக இருக்கும். என்னை பற்றி நான் யோசித்தா எந்த பகுதியெலாம் மூளையில் ஆக்டிவாக இருக்குமோ அதே பகுதி இன்னிய நாளை பற்றி யோசித்தா ஆக்டிவாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்தை பற்றி நான் யோசிச்சேன்னா இன்னொரு நபரை பற்றி யோசிக்கிறப்ப மூளையில் எந்த பகுதி ஆக்டிவாக இருக்குமோ அதுதான் ஆக்டிவாக இருக்கும். இதனால் நம்ம என்ன நினச்சிடுவோம்னா 5 வருஷம் கழிச்சு ஒன்று நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா 5 வருஷம் ஆகுமா, அதுக்கு நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துருவேன் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்கும், நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், 5 வருஷம் கழித்து நான் சந்தோஷமாக இருந்தால் அது ஏதோ அந்நியமான விஷயம் மாதிரி தோணுதில்லை. ஆனால் 5 வருஷன்றது உடனடியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்னிய நாள் அப்படின்றதும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா மாறி இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை நமக்கு வந்துடும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை 5 வருஷம் கழித்து நமக்கு வரக்கூடாது அப்படின்றத சிந்திச்சு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலை. என்ன பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனைனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபைனான்ஷியலி ஒரு பிரச்சனை இருக்குன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நிதி மேலாண்மையை நீங்கள் வளர்த்துக்கல, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடலன்னு அர்த்தம். இன்றைக்கி உறவில் பிரச்சனை இருக்குன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி உறவை நம்ம ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலன்னு அர்த்தம். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை எதுவும் இன்னிய பிரச்சனை கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செயல்படாத பிரச்சனை தான். அப்போ எதிர்காலத்தில் வரப்போகிற பிரச்சனை அனைத்தையும் நீங்கள் தீர்க்கணும்னா இன்றைக்கி வேலை செய்யணும். இன்றைக்கி வேலை செஞ்சு இன்னிய பிரச்சனையை நம்ம தீர்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி வேலை செய்கிறது மூலமாக 5 வருஷம் கழித்து வரப்போகிற பிரச்சனையை தான் தீர்க்க போகிறோம். அப்போது இன்றைக்கி நேரத்தை நம்ம வீணடிக்கவே கூடாது. இந்த 5 வருஷத்தில் நேரத்தை வீணடிக்காமல்
கொஞ்சம் நல்லாவே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா 5 வருஷம் கழித்து வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றத நீங்கள் கவனிப்பீங்க. நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும் போது ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அப்போ நான் சினிமா பார்த்துடவே கூடாதா, ஒரு வாரத்துக்கு ஒரு படம் பார்க்குறேன் அது தப்பா, இல்லை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிறேன் அது தப்பா, தூங்கவே கூடாதா அப்படின்லாம் கேட்காதீங்க. இது எதுவும் நேரத்தை வீணடிக்கிறது கிடையாது. எதுவுமே நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனால் எந்த ஒரு செயலை தேவையை விட அதிகமாக செய்கிறீங்களோ அப்போ தான் அது நேர வீணடிப்பாக ஆகிடுது. எந்த ஒரு செயலையும் தேவையை விட அதிகமாக செய்யாதீங்க, எல்லாத்தையும் அளவோடு வச்சுக்கோங்க, அதுவே போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் உங்கள் எதிர்காலத்துக்காக வேலை செய்யுங்க, ஒரு மணி நேரம் ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேலை செய்யுங்க, மீதி நேரத்தை இன்னிய பிரச்சனைக்காக செலவழிங்க. இப்படி செஞ்சிங்கன்னா நம்ம நேரத்தை வீணடிக்கிறது கிடையாது. நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் எந்த ஒரு கழிப்பும் நம்மள்ட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்றது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, பணத்தை வீணடிக்கவே செய்யாதீங்க. இன்றைக்கி உங்கள் கையில் பணம் இருக்கா, தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணவே செய்யாதீங்க. ஒவ்வொரு செலவு பண்ணும்போதும் யோசித்து செலவு செய்யுங்க. இன்றைக்கி பணத்தை செலவு செய்யாமல் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் எங்கேயோ மாயமாக போகிறது கிடையாது. அதை நீங்கள் என்கிட்ட ஒன்றும் கொடுக்கல. பணத்தை ரொம்ப செலவு பண்ணாத அப்படின்னு சொன்னால் என் மீது நீங்கள் கோவப்பட ஆரம்பிப்பீங்க. ஏன் நான் ஒரு தடவை தான் வாழ போகிறேன், ஏன் பணம் எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத, நான் தானே சம்பாதிச்சேன், நான் செஞ்சுக்க போகிறேன் என்ன வேணாலும் அப்படின்லாம் பேசாதீங்க. உங்கள் பணத்தை செலவு செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் பணத்தை செலவு செய்யாதீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. பணத்தை செலவு செய்யாதீங்க என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்கே நீங்கள் என்னை திட்டலாம், என்கிட்ட கோச்சிக்கலாம், என் மீது நீங்கள் வருத்தப்படலாம். பணத்தை செலவு செய்யாதீங்க, கொஞ்சம் சேமித்து வைங்க, முதலீடு பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தான், உங்களோட எதிர்காலத்துக்கு தான். இன்றைக்கி செலவு பண்ணும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி செலவு பண்ணுறது இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி சேவ் பண்ண அப்படின்னா சில வருடங்கள் கழித்து சந்தோஷத்தை கொடுக்கும். என்கிட்ட இப்போ ஒரு 50 லட்சம் இருக்குது, 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சேஃப்டியை எனக்கு கொடுக்கும், எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கும், எவ்வளவு பெரிய தைரியத்தை எனக்கு கொடுக்கும். இப்போ அவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கணும்னா சில வருடத்துக்கு முன்னாடி நான் சேமித்தா மட்டும்தான் அது என்கிட்ட வரும். நமக்கு நம்மளோட பெற்றோர்கள் பணத்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம சேமிக்கிறதுக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். இங்கே ஒரு உண்மையை சொல்லவா, நம்ம பண்ணக்கூடிய செலவில் கிட்டத்தட்ட பல செலவு தேவையில்லாத செலவாக தான் இருக்குது. அதை மட்டும்தான் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்றத பாருங்கள். ஏதோ ஒரு நபர் அட்வைஸ் பண்ணுவாங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாது, பணம் நமக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தராது, வாழ்க்கைன்றது பணம் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நபர்கள்ட்டெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க. பணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், பணம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், பணம்ன்றது ஒரு கடவுள் மாதிரி. அதை நம்ம சரியான வழியில் சம்பாதிக்கணும், சரியான இடத்துக்கு செலவு செய்யணும், சரியான இடத்துல முதலீடு செய்யணும். அதை தப்பாக சம்பாதிச்சாதான் தப்பே தவிர உழைத்து சம்பாதிச்சு அதை நீங்கள் சேமித்து வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதை கட்டாயம் சேமித்து வைக்கணும். பணத்தை பற்றி பேசும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தயவு செஞ்சு கடன் வாங்கவே வாங்காதீங்க. கடன் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு கடனோ இல்லை ஒரு எஜுகேஷனுக்காக வாங்கக்கூடிய கடனை பற்றியும் நான் பேசவே இல்லை. நான் பேசுகிறது என்னென்னா, எனக்கு ஒரு பொருளை பார்த்தா ஆசையாக இருக்குது, ஒரு விஷயத்தின் மீது ஆர்வமாக இருக்குது, ஒரு விஷயம் எனக்கு தேவை, ஆனால் அதை என்னால் இப்போ வாங்க முடியாது, அதை என்னால் இப்போ அனுபவிக்க முடியாது, இப்போ என்னால் அடைய முடியாது. அதுக்கு நான் ஒரு கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை விட இந்த நிதி மேலாண்மையில் ஒரு பெரிய முட்டாள்தனன்றது கிடையவே கிடையாது. நீங்கள் இதை ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களான்னு தெரியல. பல விஷயங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அஃபோர்ட் பண்ண முடியல, அதுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வீட்டில் நடத்த போகிறீங்க அப்படின்னா இருக்கிற பணத்தில் நடத்திக்கோங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் நான் இவ்வளவு சின்னதாக இதை பண்ணேன்னா பெரிய தப்பு மாதிரி பார்ப்பாங்க, என்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னா அந்த ஊரே நமக்கு தேவை கிடையாது. என்ன நான் வச்சுருக்க பணத்துக்காக மட்டும்தான் என் கூட இருக்கிறவங்க மதிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை மதிக்கவே தேவையில்லை, அவங்க நமக்கு தேவையே கிடையாது. வாழ்க்கையில் கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கடன் வாங்குறது மூலமாக உங்களால் அதிகமான பணத்தை திரும்ப ஈட்ட முடியும்னா அந்த கடன் ஓகே. கடன் வாங்கி அந்த பணத்தை செலவு செய்ய போகிறேன் அப்படின்னா அதை விட பெரிய முட்டாள்தனன்றது கிடையாது. இதில் இருக்கிறதுலையே ஒரு பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா, நான் கிணறுல போய் தலைகீழ குதிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, நான் கிரெடிட் கார்டு வாங்கிடுவேன், அதில் ஒரு செலவு பண்ணிவிடுவேன்,
செலவு பண்ணிவிட்டு அதை அந்த சைக்கிள்குள்ளே திரும்ப கட்ட மாட்டேன், வெறும் மினிமம் பேலன்ஸை மட்டும்தான் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை விட ஒரு மோசமான முடிவை நீங்கள் எடுக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இதை விட ஒரு பெரிய முட்டாளை நீங்கள் பார்க்கவே முடியாது. கிரெடிட் கார்டில் வரக்கூடிய வட்டி தான் இருக்கிறதுலையே ரொம்ப அதிகம். அதை பயன்படுத்தவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பயன்படுத்துகிறீங்களா, ஒவ்வொரு மாதமும் அந்த சைக்கிளில் ஃபுல் பில்லை உங்களால் பே பண்ண முடியணும். அப்படி பே பண்ண முடியாது அப்படின்னா கிரெடிட் கார்டை உடைச்சி போட்டுருங்க. அதை விட பெரிய முட்டாள்தனம் கிடையாது. பணத்தை பற்றின இன்னொரு அட்வைஸ் இருக்குது. நீங்கள் பணத்தில் எப்போவுமே ஒரு பிகினராக இருக்கக்கூடாது. பணம்ன்றது ஒரு ஸ்கில். அதை எப்படி நான் சம்பாதிக்கணும், அதை எப்படி நான் சேவ் பண்ணணும், அதை எப்படி நான் பட்ஜெட் பண்ணணும், எப்படி ட்ராக் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் திரும்ப ரிட்டர்ன் எடுக்கணும், இது எல்லாமே ஸ்கில். இது எல்லாத்தையும் பல பேர் திரும்ப 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 நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்போவுமே பிகினராக ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படின்னு இருக்காதீங்க. தொடர்ந்து பணத்தை பற்றி படிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து எப்படி முதலீடு பண்ணுறதுன்றதை படிங்க. சின்ன சின்ன முதலீடு பண்ணி முதல்ல கற்றுக்கோங்க. சொல்லி தந்தது கரெக்டாக தப்பா அப்படின்றத பாருங்கள். ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் பணம் சார் அட்வைஸை எடுத்துக்கவே செய்யாதீங்க. ஒரு நபர் ஒன்று சொல்லுவார், அவரோட காலத்தில் அது சரியாக இருந்ததுனால சொல்லிக்கிட்டே இருப்பார். காலம்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் பல பேர்கிட்ட ஃபைனான்ஷியல் அட்வைஸை கேளுங்க. உங்களுக்கான முடிவை நீங்கள் எடுங்க. பலவிதமான ஃபைனான்ஷியல் புக்ஸை படிங்க. அதிலேருந்து உங்களுக்கான ஒரு ஐடியாவை நீங்கள் வளர்த்துக்கோங்க. பணம்ன்றது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அதை பற்றி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் குறைஞ்சது 5-10 பணம் சார் புத்தகம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சின்ன பையன் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், பிறந்ததுலேருந்து நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளவு தப்பு பண்ணுறான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுல்ல. அதே மாதிரி தான் வளர்ந்த நம்ம வீட்டில் பணம் சார் புத்தகத்தை வச்சில்லாமல் இருக்கிறதும். பணம் சார் புத்தகங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதை தொடர்ந்து படிக்கணும். அதிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஒரு இடத்துல சில விஷயத்தை கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அது எந்த இடம் தெரியுமா? என்னோட கட்டுப்பாட்டில் இல்லாத அனைத்து விஷயத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தில் மட்டும்தான் என்னோடய ஃபோக்கஸை நான் செலவு பண்ணணும், என்னோடய நேரத்தை செலவழிக்கணும், என்னோடய சக்தியை நான் செலவழிக்கணும். என்னோடய கட்டுப்பாட்டில் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை சரி செய்யணும்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதற்காக என்னோடய நேரத்தை வீணடிக்கிறேன்னா அது பெரிய பெரிய தப்பு. லைஃப்பில் இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கோங்க. திரும்ப திரும்ப ஸ்டாய்சிசமும் நமக்கு இதை சொல்லி தந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு நிமிடத்தை கூட செலவழிக்காதீங்க. அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அதற்காக உங்களோட சக்தியை வீணடிக்காதீங்க. இதிலிருந்து இன்னொரு பாடத்தை கற்றுக்கலாம். உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்துக்கு நேரத்தை செலவழிக்காதீங்கன்றது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை யாரையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சாதாரண நபர் தான். நம்ம சொல்கிறத யாரும் ஒபே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு நபர் நான் சொல்கிற மாதிரி மட்டும்தான் வாழணும், இல்லைன்னா நான் கோவப்படுவேன், நான் நினைக்கிற மாதிரி தான் இந்த நபர் நடந்துக்கணும் அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கொடுக்கலாம், உங்களோட அறிவை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்படித்தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்களால் செய்யவும் முடியாது. ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கணும். எல்லா இடத்துலையும் சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லா விஷயத்துக்கும் எஸ் அப்படின்ற பதிலை சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நான் நோ சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு நபர் ஒன்று கேட்குறாரா, உண்மையாக அவங்களால அதை செய்ய முடியாதா, சாரி என்னால் முடியல அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே நீங்கள் சாரி கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்னால் முடியாதுன்னு சொல்கிறதே போதுமான பதில் தான். நோ அப்படின்ற ஒரு வார்த்தையே முழுமையான சென்டென்ஸ் தான், முழுமையான ஒரு வாக்கியம் தான். அதற்கு மேலே அங்கே ரீசன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதற்கு மேலே அங்கே மன்னிப்பு கூறணுன்ற அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. நீங்கள் ரீசன் சொல்லக்கூடாது, மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னா நான் சொல்லலை. அப்படிப்பட்ட கட்டாயம் கூட அங்கே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் முடியாத இடத்துல முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. ஏதாவது ஒரு நபர் இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா, நைட் ஷோ படத்துக்கு போகலாமான்னு கேட்குறாரு. உங்களுக்கு படம் பிடிக்கல அப்படின்னாலோ, இல்லை இன்றைக்கி நைட் தூங்கணும் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்திருந்தாலோ, அந்த இடத்துல முடியல அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு பெரிய தப்பு இல்லை. உங்களோட முடியல அப்படின்ற பதிலை ஒரு நபரால் ஏற்றுக்க முடியலன்னா அவர் உங்களை நேசிக்கலைன்னு அர்த்தம். நம்மளை நேசிக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் நம்மளால் முடியாதப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஒரு சிம்பிளான அட்வைஸ் இருக்குது. லைஃப்பில் உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் உங்களோட பார்வை அப்படின்னு பார்க்க கற்றுக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் எதையும்
ஃபேக்ட் அப்படின்னு நம்பாதீங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு நினைக்காதீங்க, அது மட்டும்தான் உண்மை நிஜம் அப்படின்னு நினைக்காதீங்க. பல விஷயங்கள் நம்மளோட பார்வையாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம நினைக்கக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்மளோட பார்வை தானே தவிர அது நிதர்சனமான உண்மை கிடையாது. ஏதோ ஒரு நபர்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஆர்கியூமெண்ட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவரோட பார்வை அவருக்கு சரி, என்னோட பார்வை எனக்கு சரி. அந்த பார்வையை பகிர்ந்துக்கணுமே தவிர என் பார்வை தான் சரி அப்படின்னு நான் நிற்கணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. இது ஒரு பிரச்சனை கிடையாது, இது நமக்கான ஒரு சுதந்திரம். இது எந்த சுதந்திரத்தை நம்ம கொடுக்குதுன்னா, என் பார்வை தானே, எப்போ வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்கா, இது கண்டிப்பாக பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா, இதை நினச்சி நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா, என் கையில் தான் சக்தி இருக்குது. நான் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு வாய்ப்பாக என்னால் பார்க்க முடியும். அதையும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக என்னால் பார்க்க முடியும். நீங்கள் எல்லா பிரச்சனையையும் வாய்ப்பாக தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பத்துக்கு பின்னாடி இருக்கிற மகிழ்ச்சியும் நீங்கள் தேடி பிடிச்சே ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி பண்ணுறது வாழ்க்கையை ஒரு சுவாரஸ்யம் இல்லாத விஷயமாக தான் மாற்றும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்வேன், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையையும் உங்களால் வாய்ப்பாக பார்க்க முடியும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு துன்பத்துக்கு பின்னாடியும் ஒரு மகிழ்ச்சி உங்களால் பார்க்க முடியும். பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கோங்க, பார்க்க வேணாம்னு நினைக்கிற இடத்துல அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கோங்க. லைஃப்பில் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. சில விஷயத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல ரிஸ்க் எடுக்கணுமா, ரிஸ்க்கை ஒரு தடவையாவது உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, ஒரு வேலையை விட்டுட்டு அந்த கனவை நோக்கி போகணும் அப்படின்னு தோணுதுன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை அந்த ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு ரிஸ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துருங்க, பயப்படாமல் எடுத்து பாருங்கள். அந்த ரிஸ்க் உங்கள் வாழ்க்கையவே அழிக்கக்கூட செய்யலாம். ஆனாங்க நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன், பயப்படாமல் ஒரு செயலை நான் செஞ்சுருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். அந்த கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ பெரிய தோல்வியில் இருந்தும் திரும்ப வரத்துக்கான சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். லைஃப்பில் எல்லா இடத்துலையும் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல உங்களால் முடிஞ்சால் ஒரு ரிஸ்க் எடுத்துருங்க. லைஃப்பில் நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் பைக்கில் வேகமாக போகிறது, கையை விட்டுட்டு ஓட்டுறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் நான் சொல்லலை. ஒரு நல்ல ரிஸ்க்கை எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு பிடிச்ச உங்களோட கனவை நோக்கி போய் பாருங்கள். உங்கள் வீட்டை கொஞ்சம் எதிர்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து பாருங்கள். இப்படி ஏதாவது ஒரு நல்ல ரிஸ்க்கை தயவு செஞ்சு எடுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு தடவையாவது நீங்கள் தனியாக ஒரு பெரிய ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். லைஃப்பில் ஒரு தடவையாவது ஒரு சோலோ ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்க. ஒரு வாரம் இருந்தால் கூட பரவாயில்ல, யாருமே இல்லாமல், உங்கள் கூட யாரும் இல்லாமல் தனியாக ஒரு சோலோ ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. அது வாழ்க்கையில் பல விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். முக்கியமாக நீங்களே உங்களை பார்த்துக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக் கொடுக்கும். யாரும் நமக்கு தெரியல, ஒரு புதிய இடத்துல நம்ம மட்டும் தனியாக போனோம்னா அங்கே நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றத கவனித்து பாருங்கள். நம்ம கூட பல பேர் இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயத்தில் நடிச்சுக்கிட்டே இருப்போம். அவங்கக்கிட்ட நம்ம நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி இவ்வளவு நாள் நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தனோ அப்படி தான் அவங்க என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேரக்டரை பிரேக் பண்ணாமல் அதுலேயே நான் கன்சிஸ்டண்ட்டாக அதே கேரக்டரை அதே குணத்தோட தொடர்ந்து இருக்கணுன்ற ஒரு முயற்சியில் இருக்கும். திடீர்னு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போனால் பழைய கேரக்டரை அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசாக நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சோமோ அப்படிலாம் இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு சில விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு என் கூட இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்லிட்டேன்னா அவங்க இருக்காங்களேன்றதுக்காக நான் செய்யாமல் இருக்கேன். ஏன்னா இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன், இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக. ஆனால் அங்கேருந்து வெளியே போய் புது மனிதர்களை பார்க்குறப்போ, யாருமே தெரிஞ்சவங்க இல்லாதப்போ புது விஷயத்தை ட்ரை பண்ணுவோமே, யார் என்ன சொல்லுவா, யாருக்குமே நம்மளை பற்றி பழசு தெரியாதே அப்படின்னு நம்ம செய்கிறோம். ஸோ ஒரே ஒரு தடவை உங்களுக்கு தெரியாத மனிதர்கள் இருக்கிற இடத்துல யாரையும் கூட்டிக்காமல் போயிட்டு வாங்க. அங்கே நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பாருங்கள், அது ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். நீங்கள் நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஏதாவது ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் லைஃப்பில் ஒரே ஒரு தடவையாவது இந்த சம்பளத்தை தாண்டி நமக்காக நம்மளோட சொந்தமான ஒரு தொழிலை உருவாக்கிடுங்க. சின்னதாக கூட இருக்கட்டும், மாதம் வரும் 500 ரூபா தான் உங்களுக்கு சம்பளம் வருதுன்னு கூட இருக்கட்டும். ஒரே ஒரு தடவை உங்களுக்காக நீங்கள் ஒரு தொழிலை பண்ணி பாருங்கள். மொத்த பணத்தையும் போட்டு அங்கே ஃபெயில் ஆகுங்கலாம் சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக ஒரு தொழிலை செஞ்சு பாருங்கள். நீங்களே உருவாக்கி நீங்களே அதை செஞ்சு பாருங்கள். யாரோட கட்டுப்பாட்லையும் இல்லாமல் ஒரு தொழில் செஞ்சு பாருங்கள். இது செய்யும் போது வாழ்க்கையில் பல பாடத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. வாழ்க்கையில் சுதந்திரம்னா என்னன்றதை உணர்வீங்க. அதே நேரத்தில் பொறுப்புனா என்ன அப்படின்றதையும் உணர்வீங்க. இந்த சுதந்திரமும் பொறுப்பும் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. இது ரெண்டும் வேறு வேறு வார்த்தை கிடையாது, ஒரே வார்த்தைன்றதை உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ்ன்றது சொல்லிக் கொடுக்கும். நீங்களாக உங்களுக்காக ஒரு சின்ன பிஸ்னஸை லைஃப்பில் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். இதோட இந்த வீடியோவை இங்கே நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சில அட்வைசஸ் எல்லாம் நான் கேட்டிருந்தேன், அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வீடியோ பத்தாது அப்படின்னு தோணுது.
ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பல அட்வைஸை, பல விஷயத்தை இதெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இது பயனுள்ளதாக இருந்ததா? உண்மையாகவே இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? உண்மையாகவே இது உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நான் இன்னொரு சீரிஸ் ட்ரை பண்ணுறேன். இன்னும் சில வீடியோக்கள் போட நான் முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.